மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலன்களையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் பிளாக் ஹார்ஸை போல மிக வேகமாகவும் வீரியமாகவும் வெற்றியை நோக்கி செல்லவிருக்கின்றீர்கள். கோள்கள் அவ்வாறு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இவ்வாரத்தில் ஞாயிறு திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யப்படும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் பலமாக. வக்ரசனியுடைய பார்வை இருக்கிறது என்றாலும் செப்டம்பர் 3ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்றவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். ஆகையால் பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் யோகாதிபதியான குருவும் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான மற்றொருவர் சூரிய பகவான் அவரும் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஆட்சி பெற்றிருப்பதும், குரு சந்திரன் தொடர்பு ஏற்படுகின்ற இவ்வாரத்தில் செவ்வாய் முதல் உங்களுக்கு இவ்வாரத்தில் மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு செயலையும் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, பயமற்ற மனநிலை, சிந்தனையிலே தெளிவு, எண்ணங்களிலே எவ்விதத்திலும் தீய எண்ணங்கள் இல்லாமல் உற்சாகமான நல்ல எண்ணங்கள் என்று இவ்வாரத்தில் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாள், அந்த நாளிலே சந்திரன் நீச்சம் பெறுவார். எனவே ஞாயிறு திங்கள் நிதானமாக கொஞ்சம் இரவழிப்பாட்டுக்குரிய நாட்களாக அமைத்துக் கொள்ளுங்கள், ஆலயம் செல்லுங்கள். அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியை பார்ப்பதனால் மனதிலே உற்சாகமான தைரியம், 4 சுக்கிரன் இருப்பதனால் மனதிலே சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்வுகள் என்று இவ்வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மனநலம் இவ்வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆற்றல் திறன் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு ஆரோக்கியமான வாரம். தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறார். அவ்விடம் பலம் பெறுகின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவ்வாரத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 4 திக்பலத்தோடு இருப்பதினால் எந்த ஒரு முயற்சியிலும் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிக சிறப்பாக இருக்கும். பண தட்டுப்பாடு எவையும் இருக்காது. சனியோ வக்ரமாக இருப்பதனால் ஏழரையால் பாதிப்பு இல்லை. லாபத்தில் ராகு, குருவோடைய பார்வை, யோகாதிபதியான குருவோ சொந்த நட்சத்திரம் என்று தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பொருளாதார லாபம் இருக்கும். வீண் செலவுகள் பெரிய அளவில் இருக்காது. தேவையான செலவுகள் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான செலவுகளாகவே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. 6ஆம் இடத்தில் வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது. போட்டிகள் இருக்கின்ற நிலையில் அவற்றை வெல்லக்கூடிய தொழில் வியாபார வெற்றிகள் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றிகள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். போட்டிக்குரியவர்கள், சக ஊழியர்கள் போன்றவர்கள் பொறாமைப்படுகின்ற வகையாக உத்தியோகத்தில் நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், புதிய வேலை மாற்றம் போன்றவற்றிலும் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் இருக்கிறது. ஆதாயமான வாரம் இந்த வாரம். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் திக்பலத்தோடு இருப்பதனால் கலைத்துறையிலே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்ற. குறிப்பாக பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய யோகம் இருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகம். சூரியன் ஆட்சி பெறுகிறார். அதே சமயத்தில் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று இந்த வாரம் அரசியலே பதவி யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 4 அற்புதமாக இருப்பதும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல விளைச்சல், அவற்றுக்குரிய லாபம் இந்த வாரம் மிகுதியாகவே இருக்கும். மொத்தத்தில் குபேரருடைய சாவி உங்களுடைய கையிலே இருக்கும். தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளும் பொருளாதார வெற்றிகளையும் பெறுவீர்கள். மகிழ்ச்சிக்குரியது, நலம் தரக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது
குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4 அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பிடித்த நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் செய்வதனால் சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலே மேன்மை, அவற்றிலே உங்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். ஆண் பெண் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். எந்த ஒரு புதிய நிகழ்ச்சியிலும் உங்களுடைய கலந்தாலோசித்து அதற்குரிய நல்ல செயல்களையும் செய்வீர்கள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான வாரம். மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மிகவும் அன்பை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி. உங்கள் அன்பை காட்டுவீர்கள். எதிர்பார்க்கின்ற அன்பு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகம், குருவோ 7ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே திருமண முயற்சி நல்ல வரனே இந்த வாரம் அமையும். ஆண் பெண் இருவருக்கும். மறுமணமும் அவ்வாறே 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் மறுமணத்துக்குரிய வரமும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடில் அண்ணா சாலையில் இருக்கின்ற திருமண மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். என்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அலுவலகத்து வந்தாலும் பார்க்க முடியும். மறுமணம் திருமணம் என்கின்ற நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வரன் அமையும். மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையப் போகின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது நல்லது. கந்தனை வணங்குவதன் மூலம் எப்பொழுது மேஷராசிக்கு யோகம் நிச்சயம் இருக்கும். எனவே தினந்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள். முடிந்தவரை காலையிலே எப்பொழுதும் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரம் சக்திக்குரிய மந்திரம். அவ்வாறு சொல்வதை விட நீங்கள் டைப் பண்ணுவதை எழுதுவதுகின்றது மன உறுநிலையாக இருக்கும். அவற்றை எழுதுவதன் மூலமும் நன்மைகளை நீங்கள் நிச்சயம் எளிதாக விரைவாக பெறுவீர்கள். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற கமெண்டிலே க்ளீம் என்று டைப் பண்ணுங்கள். அதை நான் பார்க்கின்றபோது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இவ்வாறு நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தையும் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வெற்றிகள் உங்கள் பக்கமே.